சஜித்துக்கு ஒரு அடி அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அந்த உடம்புக்கு எந்த மூளையும் சரி வராது. யார் சொல்றா எந்த மூளை? மைந்த மைந்த சொல்றாரு. මොලේතින් අපි අන්න ඕනේ තියෙන බොලේ ඒක කොයි මොලේ දැම්මත් ඒකම වැඩක් වෙන්නේ නැහැ. அடுத்தது 2029 ஜனாதிபதியான அந்த வைத்தியம் சொல்லி கிடக்கு. வைத்தியர் அதை பத்தி காய்க்காங்க வேஸ்ட். அந்த மாதிரி அசிங்கங்களை நிராகரிக்கிறது நல்லது. நிராகரிச்சிருவோம். ரிஜெக்டட். நீ போ அங்கிட்டு போட்டு அடுத்த செய்தியை பார்ப்போம். நெருக்கடி கூடி மக்கள் வீதிக்கு இறங்கினால் பார்லமெண்டத்தை கலைப்பதுதான் முடிவு. முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன், இந்த நாடாளுமன்ற தேர்தல் வைக்கிறது வந்து உங்களோட வீட்டு காசா? இது உங்களோட வீட்டிலேயா நீங்க காசு தாரீங்க? இந்த டொலரை விழுத்துறதுல ராஜபக்ச தரப்பு குறியா இருக்கு. யாரு வாங்குறது? அந்த கோஷ்டி, அந்த சிவப்பு கோஷ்டியில இருக்கிற 2 பேர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வாழ்க்கை என்ன விளங்கல. பாட்டு படிக்க விடுங்க. நீ பாட்டு தான். யாருக்கு சோதனை வந்துச்சுன்னு கேக்குறேன். நாட்டுக்கு தான். ஏன் நாட்டுக்கு என்ன சோதனை? நாடு நல்லா தான் இருக்கு. இருக்கும். அப்பாச்சியை பாக்கல, அடுத்த பிரதமர் மாதிரி சும்மா துள்ளி குதிச்சு வருவாரு போவாரு. நவமாவத்துக்கு இருந்திருந்துதான் வருவார். நவமாவத்து ஆபீஸுக்கு நேற்று வந்திருக்காரு. எல்லாத்தோடய ஒரு மீட்டிங்கா போட்டு வெளியே வந்து அவர் என்ன சொல்லி போறாரு? என்ன சொல்லி போறாரு? நாங்க ஒரு விஷயம் பேசணும். என்ன, ரணில்ட மூளையும் சஜித்துடைய உடம்பும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்ல அவரு சொல்றாரு போல, ரணில்ற மூளை எடுக்காங்க, எண்ட மூளை எடுத்து சஜித்துக்கு. அவருக்கு ஒரு இருக்குதானே அவர் ஆசை ஒண்ணு. இல்ல அத்த சொல்றாங்க, வைத்திய மூளையில இருந்து வேலை இல்லை, மக்கள் அதை பார்த்து வாக்கு போடுவதில்லை. மூளையெல்லாம் பார்த்து வாக்கு போடுறது இல்லையா? அதோட இன்னொன்னு சொல்றாரு. அப்ப சஜித்துக்கு ஒரு அடி அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அந்த உடம்புக்கு எந்த மூளையும் சரி வராது. யார் சொல்றா எந்த மூளை? மைந்த சொல்றாரு. මොලේතින් අපි අන්න ඕනේ තියෙන බොලේ ඒක කොයි මොලේ දැම්මත් ඒකම වැඩක් වෙන්නේ නැහැ. அந்த உடம்புக்கு எந்த மூளையும் சரி வராதான். உயிர்த்தநாயகர் புத்தக வெளியிட்டு போனவங்க எல்லாரும் குடும்பம். இல்ல ஒண்ணும் அறுதாங்க. அப்ப என்ன கதை? இல்ல அவங்க வடிவா பாத்துறீங்களா டெல்சான்? அதாவது நாமல அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும் வரைக்கும் அவங்க எல்லாரோடையும் தெரிஞ்சாங்க. இப்ப நாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மேல வார மாதிரி வேற எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இது அவங்களோட பிளான். அதே மாதிரி நாமல் ராஜபக்சேயும் ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு. என்னன்னு சொன்னா, சுரேசன் இப்ப நேத்து முந்தானேத்தான் அவர் பேசியிருந்தாரு. இந்த பாடல் ஒன்றை பாடி கைதான பிடிஏவில் கைது செய்யப்பட்ட சங்கீத் அப்படிங்கிற இளைஞருக்காக சப்போர்ட்டா ஆதரவா ஒரு எக்ஸ் 11 மேற்கொண்டிருந்தாரு. ஆனா என்னன்னு சொன்னா பாருங்க, அவர் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்பிபில இருந்தவங்களே இந்த மாதிரியான பாடல்களை பயன்படுத்தி பிரச்சார நடவடிக்கை செய்யலாம். அப்போ ஒரு சாமானிய இளைஞர், ஒரு ரெப்பர் வந்து இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னா என்ன நீங்க செஞ்சுக்கிறீங்க? என்ன அநியாயம் இது அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆவேசப்படுறாரு. அது ஒண்ணும் இல்ல, அந்த அரசாங்கத்திலையும் பயன்படுத்திருக்காங்க, அதுக்கு அடிக்கிறதுக்கு இதை கையில் எடுத்தாரு. இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? நான் பாருங்க, டயஸ்போராட தேவைக்கு சுரேஷ் சாலையை கைது பண்ணி வச்சுட்டு இல்லாத அநியாயப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, இதெல்லாம் தட்டி கேட்கணும், இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிள்ளையான் உண்ணாவிரதத்துக்கு போறாருன்னு முதல் அறிவிச்சதும் கம்பம்பில சரியா. இப்பவும் அந்த கம்புவில தான் சொல்லி இருக்குது சுரேஷாலே உண்ணாவிரதத்துக்கு போறாராம். ஆனா இப்படியாப்பட்ட துவேசம்னு சொன்னா, இன்னைக்கு நடந்த அந்த அவசர ஊழசிப்புல கடைசியா வருது ஒரு பாயிண்ட். சிங்கள மக்களே எழும்புங்கோ, உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நடைபிணங்களா நீங்க? நம்ம மூச்சு காத்து வந்து ராணுவம் கொடுத்த மூச்சு காத்து அவங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம். எழும்பி வாங்க, சுரேஷ் சாலைக்கு ஆதரவா பேசுங்க அப்படின்னு. அந்த வாங்க இல்ல டெல்சான், வாங்க இன்னும் 2 குண்ட வடிக்க வெப்பம் தான் அந்த அர்த்தம். සුරේසලේ මැතිතුමා බලන්න අද දින උදෑසන ඔහුගේ සහෝදරයාත් පුතත් රාජ් පොලිසියට ගියා. ඒ අවස්ථාවේ ඔහු දැඩි කඩාවැටීමකට ලක් වෙලායි හිටියේ. ඒ රාත්‍රියේ ඔහුට රාත්‍රී කෑමට ලබා දීලා තියෙන්නේ බත් හැන්දක් රාබු හොදි සමග පමණයි. මේ බත් හැන්දක් දීලා තියෙන්නේ පත්තර කොලයක් බිම එලලා ඒකට තමයි බත් හැන්දයි රාබු හොදි බෙදලා තියෙන්නේ.
டில்சான் இதை நீங்க இதுல நீங்க உதயகம்பன் விளையிற கருத்தை பாக்குறீங்க. நேற்று மஹிந்த ராஜபக்ச சொன்னதை பாத்தீங்களா? ம். மஹிந்த ராஜபக்ச இதர சாயல்படதான் ஒன்று சொன்னார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் லட்சணங்கள் குறித்து நான் ஊடகங்களுக்கு சொல்வதை விட ஊடகவியலாளர்கள் நேரடியாக பாதைக்கு சென்று வீதிக்கு சென்று மக்களிடம் கேளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவன் பான் சாப்பிட முடிய டெசர்ட் சாப்பிடுறான், சோறு சாப்பிடுறான். அவன்கிட்ட என்னத்தை கேட்கறது? 3 நேரம் இல்ல 4 5 நேரமும் சாப்பிடுற இடம் இருக்குன்னு அவன் சொல்றான் ஒருத்தன். அதை நாங்க அன்னைக்கு பேசியிருந்தோம். என்னதான் செய்ய இது விளங்குது இல்ல. அடுத்தது 2029 ஜனாதிபதியான அந்த வைத்தியம்னு சொல்லி கிடக்குது. வைத்தியர் அதை பத்தி காய்க்காங்க. வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். அதை பத்தி கட்சி வேலை இல்ல. அடுத்த வீடியோ டில்சான் அடுத்த வீடியோ விடும் அந்த வைத்தியம். சடுகுங்களா அதெல்லாம் வேஸ்ட். கதைச்சிடலாம். அந்த லெவலுக்கு போயிட்டு கதைக்கிற அளவுக்கு நாங்க இல்ல. கதைக்கு தெரியாமையும் இல்ல. கதைக்கலாம். ஆனா நாங்க ஒரு நல்ல தொழில இருக்கோம். நாங்க ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும். நம்மளை நம்பி நிறைய மக்கள் நம்ம செய்திகளை பாக்குறாங்க. இப்ப இப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த தரக்குறைவா ரவுடித்தனம் நமக்கு தெரியாம நாங்க பேசவும் இல்லை. ஆனா பேச தேவையில்லை. வேஸ்ட் டைம். நான் முக்கியமான செய்திகளை பேசுவோம். அந்த மாதிரி அசிங்கங்களை நிராகரிக்கிறது நல்லது. நிராகரிச்சிருவோம். ரிஜெக்டட். நீ போ அங்கிட்டு போட்டு அடுத்த செய்தியை பார்ப்போம். டில்சான் இன்னும் மட்டும் பாத்துறீங்களா டில்சான்? நேற்றைய நாள்ல என்ன பாருங்க, ஆறு நாமளிடம் நாட்டை கொடுப்பதா, அப்படி நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம்னு கசப்ப தாட்ட சுத்தி இருக்கிறேன். அவர் பெல்ட்டியா நான் சொல்றேன். நேத்து கசப்ப தேர்கிட்ட இந்த பேச்சுவார்த்தை ஏதோ கொஞ்சம் மாறிடுச்சு. பல்ட்டி இன்னைக்கு அந்த பல்ட்டி සන්නද්ධ කැරලි දෙකක් ගහලා අවසර 50කට වඩා දේශපාලනය කරපු කණ්ඩායමක් රටක බලය ගත්තට පස්සේ ඒ බලය පහසුවෙන් අත්හරින්නේ නැහැ කියන එක ඕනෙම දේශපාලනයේ දන්න පරතරයට ගියපු මිනිහෙක් දන්නවා. අනිත් එක දැන් ওই සූට් මහගෙන ඉන්නෝනේ ජනාධිපතිකම් ගන්න. නියත ජනාධිපතිවරු ඉන්නවා. සමහර මාධ්‍ය මුදලාලිලා ජනාධිපතිකම් කරන්න බලාගෙන ඉන්නවා. ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා යකාට යනකොට පිටිපස්ස ඉඳගෙන තමන්ගේ ව්‍යාපාර ශක්තිමත් කරගත්තු මිනිස්සු තමන්ගේ විනෝදාංශයේ බවට දැන් පත් කරගෙන තින රටේ බලයත් පත් කරගන්න. எப்படின்னா நாம ராஜபக்சேக்களை நாட்டை கொடுத்துட்டு நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இல்ல அப்படி இதுல நாங்க ஒரு விடயத்தை சொல்ல ஒரு டில்சான். இந்த அரசு மீது நான் இப்போ நீங்க மறக்காம ஒரு கேள்வி கேளுங்க. அந்த டொலர் எப்படி டக்குன்னு ஜம்ப் பண்ணி மேல போகுதுண்டு. இப்ப டாலர் ரெண்டை கூடிக்கொண்டிருக்கு பாத்திருப்பீங்க. IMF ஹெல்ப் வந்தாலும் அந்த அது மாஃபியா வேலை யாரு செய்யறன்ற தகவல் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாஃபியாவும் பிடிபட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சேட்டை. அது என்ன சரியா? இப்ப அதுல பாத்தீங்கன்னா டில்சான் அது கசப்ப தேர சொல்ற மிக முக்கியமானது நாமல்ட்டையா நாட்டை குறிக்கிறது. நாமல்ட்டையாப்பா கொடுக்கறது போய் அவர் கேட்கிறாரு. ஆமா. இப்ப மஹிந்த ராஜபக்சே நடைய பாத்தீங்கன்னா மகான் ஜனாதிபதி தான் பிரதமர் என்ற மாதிரி தான் நடக்கிறார். பாத்தீங்களா? அவருக்கு அந்த கம்பீர தன்மை இன்னும் இருக்குதானேனா. ஆனா இது அவ்வளவு நல்ல ஆரோக்கியம் இல்லை. நேற்று பாத்தீங்கன்னா கணவர் உடனே உங்களுக்கு ஏலாட்டி தேர்தலை வைங்களேன், நாட்டை தேர்தலை வைங்க யாரு சொன்னு பாத்தீங்களா? சுரேன் ராகவன். ஆமா, அவர் வடமாகாண முதலமைச்சர். அந்த என்ன சொல்றா நாடாளுமன்றத்தில எல்லாம் சில்லு வண்டு மாதிரி தெரிகிற ஒரு ஆள். அவர் சொல்றாரு. அதே நேரம் அதுல கணவர் சொல்லி இருக்கிறாங்க டில்சான் அந்த தேர்தலை வைங்கண்டு. நெருக்கடி கூடி மக்கள் வீதிக்கு இறங்கினால் பார்லமெண்டத்தை கலைப்பதுதான் முடிவு. முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன், இந்த நாடாளுமன்ற தேர்தல் வைக்கிறது உங்களோட வீட்டு காசா? இது உங்களோட வீட்டுலயா நீங்க காசு தாரீங்க? மக்கள் காசு அப்ப அவ்வளவு. இது எலெக்ஷன் வைக்கிறோன்னா அவங்க நினைக்கிறாங்க சும்மா பாரத எலெக்ஷன் வைக்கிறது போறதுன்னு இல்ல. சுரேன் ராவனை பற்றி சொல்ல போனா சுரேன் ராவன் ஒரு உதவத்த ஆள் உண்டுன்னு. வடமாகாணத்துல இன்றைக்கும் பல விசாரணை விடயங்கள் இவர் மீது இருக்குன்னு. இவர் எங்க இருந்தவர்? மஹிந்த ராஜபக்சேட்ட இருந்து பிறகு மைத்திரிகிட்ட இவர் இருக்காத இடமே இல்லை. இப்ப இங்க போறாரு எங்க? மைந்த கிட்ட திரும்ப. ஆமா, அவருக்கு சார்பா தான் ஒரு ஊடக நடத்தியிருந்தாரு நேற்றைக்கு முன்தினம். அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, அம்பிகா எம்பி என்பிபி அரசாங்கத்தின் அம்பிகா எம்பி ஒரு பாடசாலை நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்களாம். அப்ப அதை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். என்னன்னு சொன்னா, டாய்லெட் ஒன்று ஓபன் பண்றதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு பேண்ட் எல்லாம் அடிச்சு இவ்வளவு செலவு பண்ணி இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா பலாலி வீதியெல்லாம் திறந்தா எனக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி கணக்கு செய்யறேன். இப்ப அனுரவாக்கள் அந்த அவர் ஆளுநராக இருந்த காலப்பகுதி ஒரு கால்
எடுத்து பார்த்தா தட்டினீங்கன்னா என்ன வரவேற்பு செய்யலாம் சுரேன் ராகவனுக்கு. உண்மையில அனுராக்கள் வலு ஸ்லோவா இருக்கிறாங்க. ஸ்லோவா இருக்காங்க. அவங்க ஸ்லோவா இருக்கனால இவங்க எல்லாம் ஸ்பீடா இருக்காங்க. அதையும் சொல்லி டில்சா ஸ்பீட் இல்ல. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, எப்பவும் உங்களுக்கு என்ன சொன்னான், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் 3 மாத காலப்பகுதிக்குள்ள திமுக முழு கள்ளன் காவாலியை இந்த உள்ளுக்குள்ள போடுவோம். விளங்குதா? அதோட சரி அவங்க கதை. எப்ப நீங்க தாமதிக்கிறீங்களோ பாருங்க, விஜய பாருங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிலே ஏதோ ஒன்று வர அவங்களும் இப்ப மாறி கேள்வி கேட்கிறாங்களே இவரு. ஏதோ இப்ப என்ன சொல்ற, திமுக ஒரு தியாகியும் தாவைக்கா ஒரு என்ன சொல்ற மோசடி கும்பல் மாதிரி இப்ப கேள்வி கேட்குது. அது மாதிரி தான் இப்ப இலங்கையிலையும் என்பிபியை பாருங்க, ஆறு கேள்வி கேட்கிற மஹிந்த ராஜபக்ச, உதயகம்மன் பில, நாமல் ராஜபக்ச, சுரேன் ராகவன் முழு கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சின்னவண்டுகளும் விமல் வீரவன்ச. அவர் இப்ப நேற்று காணல 29 ஜனாதிபதி ஆகிறதுக்கு 29 ஜனாதிபதியா போஸ்டர் அடிக்க போயிட்டார், உடுப்பு தைக்க போயிட்டாரு. அதுல இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் உள்ளேதான் தண்டனை கிடைத்தே தீரும் என்று வெளியுறவு அமைச்சர் அவர் ஒரு கருத்து இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, බලන්න පාස්කු ප්‍රහාරය ඔක්කොම යට ගහලා තිබුණේ. මහමොල කරුව හංගලා හිටියේ. පාස්කු ප්‍රහාරය හරියට පරීක්ෂණ කරේ නැහැ. පරීක්ෂණය කරපු නිලධාරීන්ව මාරු කරලා තිබුණේ. අපි ඔබට පොරොන්දුවක් දුන්නා. ඒ පරීක්ෂණයේ විධිමත්ව හරියට ගෙනියනවා. පත් වෙච්ච දවසේ ඉඳලා අපෙන් අහන්න ගත්ත කෝ කියලා. එහෙම හදිස්සියට ඒව කරන්නේ නැහැ. සාක්ෂි විමසලා ඒ සාක්ෂිකරුවන්ගේ හරියට ප්‍රකාශ අරගෙන යන්න ඕනේ නීත්‍යානුකූල ක්‍රමවේදයට අනුව පරීක්ෂණය හොඳට විධිමත්ව ඉදිරියට යනවා. දැන් මහමොල කරුවෝ ඇතුලේ තමයි. දැන් මේ අත්අඩංගුවට ගන්නේ මහමොල කරුවෝ තමයි. එක්කෙනෙක් නෙමෙයි. මහමොල කරුවෝ මේ සිද්ධිය ඇති කරන්න මැදිහත් වෙච්ච දේශපාලන අරමුණක් සහිතව මේක ක්‍රියාත්මක කරපු අය දැන් මේ පරීක්ෂණ හරහා නීතිය රැහැනට හසු වෙනවා. මේ අහුවෙමින් යන්නේ කට්ටිය තමයි. සාධාරණ ඉටු වෙනවා. යුක්තිය සාධාරණ ඉටු කරන්න ඒ පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් සාධාරණ ඉටු කරන්න අපි පොරොන්දු වුණා. අම්මේ තාත්තේ ඒ වෙච්ච පොරොන්දු අපි ඉෂ්ට කරලා දැන් නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. තව දුරටත් පරීක්ෂණ ඉදිරියට යනවා. නිවැරදිව අනිවාර්යයෙන්ම පාස්කු ප්‍රහාරයට වග කිය යුතු පුද්ගලයන්ට දෙන්න පුළුවන් උපරිම නීතියේ දඬුවම දෙන එක දෙනවම තමයි. என்ன நடந்தாலும் இதுல மாற்றம் இல்ல, அது நடந்தே தீர. நீங்கள் நடந்துருக்கு. அது மாத்திரமல்ல, இப்ப இன்னொரு வழக்கு போய்கிட்டு இருக்கு தானே. இப்ப சுரேஷ் தலைவனுடைய வழக்கு ஒரு பக்கம், சேனல் 4க்கு அசாத் மௌலானா வழங்கின நேர்காணல், அந்த நேர்காணல்ல பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமா கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல கேஸ் போய்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா தான் அடிக்கடி அப்டேட். இன்னொரு அப்டேட் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க ஒரு கேஸ் அது 3 அடங்கிய நீதிபதி குழா முன்னிலையில நடந்துகிற கேஸ்ல ஒரு சந்தேக நபர் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்க சந்தேக நபர் அரசரப்பு சாட்சியா மாறி இருக்காரு. அவரு பல விஷயங்களை நேத்து சொல்லி இருக்காரு. அதெல்லாம் ஹைலைட்டான விஷயங்கள். சோ எல்லாம் அப்படி இப்படி நெருங்கிக்கிட்டு வரக்குள்ள பதற்றங்கள் பிரச்சனைகள் உருவாகும். நோ 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 அந்த நெருங்க இவங்க அந்த நெருங்குற டைம்ல இவங்க நெருக்குவாங்க போட்டு. ஆமா, இப்ப உதயகம்பன் என்ன சொல்றாரு, நீங்க ராணுவம் உயிர் மூச்சு தந்து எல்லாரும் வாங்கண்டா நாட்டுக்குள்ள ஒரு போராட்டத்தை ஏற்படுத்த போறாங்க. அதை சுதாரிச்சு கொள்ளணும் இந்த அரசாங்கம். திரும்ப சொல்றோம், உங்கள்ட்ட நாங்க மன்றாட்டமா கேட்கிறோம். நான் காலையில ஒரு துறைசார் பேராசிரியரோட கதைச்சேன். நான் பேர் சொல்லல, தமிழ் மொழி இல்ல வேறு மொழியோட இருக்கக்கூடிய ஒரு துறைசார் பேராசிரியரோட கதைக்கிற டைம்ல இந்த டொலரை விழுத்துறதுல ராஜபக்ச தரப்பு குறியா இருக்கு. எப்படி டொலர் பாய்ச்சல உடனடியா அதிகரிக்கிறது, டொலர் வெளியில போறது. எப்படி வெளியில போகுது? இறக்குமதி செய்யற வாகனங்கள் அவ்வளவும் வாங்கப்படுது. யாரு வாங்குறது? அந்த கோஷ்டி, அந்த சிவப்பு கோஷ்டியில இருக்கிற 2 பேர். நான் 2 பேர் பேரையும் சொல்லல, உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஒரு ஆள் நான் தான் ஜனாதிபதி என்று மேடை கோடி வந்தவர், இன்னும் ஒரு ஆள் நான் தான் நாட்டை தாங்கன்னு கேட்டு அவருக்கு கொடுக்காம அவருப்பாங்க கணக்க கம்பெனிகள்ல நடத்துறவர். 2 பேர் தான் முழு வாகனத்தையும் வாங்குறாங்க இலங்கைக்குள்ள. வாங்கின என்ன நடக்கும்? டொலர் வழியில போகும், நாட்டுற பொருளாதாரம் கீழே வரும். இது சிம்பிள் தியரி டீல்ஸான இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? 2 பேர் நீங்க யோசிக்கிறீங்க, 2 பேர் மாறிறான்னு உங்களுக்கு மைண்ட்ல வந்திருக்கு. இப்ப நாட்டை இந்த 2 பேரும் தான் டிசைனா நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. அந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கால அவங்களால. அவங்கள என்ன செய்யறாங்க? வாகனத்தை வாங்கி வாகனம் வாங்கினா டாலர்ல பே பண்ணணும், வெளியில போகுது டாலர். அவங்க ருப்பியில வாங்குறாங்க, டாலர் வெளியில போகுது. இது ஒரு யுக்தி, இது ஒரு டெக்னிக்.
டெக்னிக் இல்ல. அதாவது அந்த இலங்கையில ரூபாயிர ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கிறதுல இது மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதை நீங்க எல்லாரும் இதுல பாக்குற எல்லாருமே வந்து நீங்க ஒரு முறை யோசிச்சு பாருங்க. அதனால ஐஎம்எஃபோட அனுரகுமார திசாநாயக்க அவசரமான ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த விடயங்கள் தொடர்புல கவனம் செலுத்துறது நல்லது. நல்ல ஒரு தற்காலிகமா ஒரு 3 நான் சொல்றேனே கண்ணால் தேவையில்ல, தற்காலிகமா 6 மாதத்துக்கு வாகன இறக்குமதியை இந்த நாட்டுற நிலைமை கருதி நாங்க டெம்பரரியா நாங்க ஸ்டாப் பண்றோம், அப்புறம் கண்டினியூ பண்ற மாட்டேன் சொல்லிப்பட்டு பாருங்க என்ன நடக்கும். இந்த 2 என்ன சொல்ற இந்த 2 விசை ஜந்துகளும் உடனடியா சிக்கலுக்குள்ள மாட்டுவாங்க. நான் நினைக்கிறேன் அதற்கு ஏற்ற மாதிரி தான் 50% வரி அதிகரிப்பு, 50% ஆஃப் டு ஆஃப் அதை அமல்படுத்த 75% வரி அதிகரிப்புனா அவங்க எதை செய்வாங்க? அவங்கள்ட்ட ரோல் பண்றது காசு இருக்கு டெல்சா. அவங்கள்ட்ட ரோல் பண்றது காசு இருக்குது. பிசினஸுக்கு என்ன தேவை? காசு தேவை. அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே ஃபைன், என்ன செய்வீங்க நீங்க? ஸோ ஏதோ விதத்துல சூழ்ச்சிகள் பின்புலத்துல நடந்துகிட்டு இருக்குது. இப்படி ஒரு சில விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் அவதானமா இருக்கணும். என்ன செய்ய, நாங்க தமிழ்ல கதைக்கணும், தமிழ் மக்கள் பாக்குறாங்க. ஆனா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பிரதான இடமே வேற இடம். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சுய புத்தியோட நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். கிளிநொச்சி மாவட்டத்துல சொல்லிசை கலைஞர், பொப்பாடகர் சங்கீதன் அவர்களை விடுதலை செய்யக்கோரி பெரும் போராட்டம் நடந்திருக்குது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர், ஊடகவியலாளர் பலரும் கலந்து கொண்டு இந்த விடுதலையை வலியுறுத்தி ஒரு போராட்டம், கவனிப்பு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுற டைம்ல இது இன்றைக்கு இவர் என்ன பேர் இளங்குமரண்ட செவியும் பார்த்திருப்பீங்க. அவர் சொல்றார், எங்கட கூட்டத்தில எல்லாம் நாங்க பாட்டு போடலன்றார், பயன்படுத்தலன்னு சொல்றாங்க. பயன்படுத்தல. ஆனால் இது ஜனாதிபதியோட கவனத்துக்கு போயிருக்குது. 90 நாளைக்கு மேல தடுத்து வச்சு விசாரணை செய்யறா ஜனாதிபதி ஒப்புதல் வேணும். நான் நினைக்கல அதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுப்பார் என்று நினைக்கல. என்றால் ஜனாதிபதிக்கு இது தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்குன்னு இளங்குமரன் சொல்ற அந்த காணொலியை பார்க்கலாம். அந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது. அதிலே எங்களால் இதிலே ஒரு இளைஞர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றன. அந்த வழக்கின் அமைய சாவச்சேரி நீதிமன்றத்தின் ஊடாக அவர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிக்க வேண்டுமென அவர் திரும்பவும் சிறையில் செல்ல வேண்டுமென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குதானே, அதிலே என்றால் ஜனாதிபதி தான் கையெழுத்து விடுவோம். இது ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். இப்படி ஒரு விஷயம் சொல்லுவோமே, இப்ப சும்மா சரி ஜனாதிபதி சொல்றாரு, சரி ஓகே பிடிஏ தேவையில்ல விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்களே. இந்த பக்கம் தென்னிலங்கை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கிறது ஒரு பிரச்சனை தான். அதுதான் நான் முந்தின நாள் சொன்னேன். என்ன சொன்னால் இந்த இதுல கைதுக்கு பின்னணியில ராஜபக்ச தரப்புகள் இருக்குது, அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய கைது செய்ய வேண்டிய தேவை இல்லை. நான் ரஜீவன் அறிக்கையை கூட ரஜீவன் இளங்குமர் நாங்கள் அறிக்கை வந்து தங்களோட சுய விருப்பில் விடுறதில்ல, அவங்க மேலிடத்தோட கைது தான் விடுவாங்க. அது இப்ப இந்த குழப்பத்தை தமிழ் பகுதியில ஆரம்பிக்கணும் என்றால் நிலப்பாடு அவங்களுக்கு தேவை இருக்கு. அப்படி செஞ்சாதான் அடுத்து நீங்க இப்ப இளங்குமரன் அந்த தேர்தல் காலங்களில் இடம்பெற்ற பாட்டையும் பார்க்கலாம். அது தாங்கள் போடல வேற யாரோ போட்டேன்னு சொல்றார். ஆனால் ஒருவேளை 14 நாளைக்கு பிறகு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படக்குள்ள போலீஸ் தரப்பு இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கலைன்னால் பிணை கிடைக்கலாம், அல்லது அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அதற்கும் பிணை வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இவர்கள் போலீசார் தரப்பினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது என்று நீதிமன்றத்துல தான் பார்க்கலாம். இது நீதிமன்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த இளைஞன் வெகு விரைவில் விடுதலையாகணும் என்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இன்னொரு இடத்துல இன்னொரு நியூஸ் இருக்குன்னு அதையும் சொல்லிடுவோம். நாட்டின் நலன் கருதி செயற்படத்தக்க ஏதேனும் பொறுப்புகள் வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வரப்போறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மேல் மாகாணத்தை மையப்படுத்தி தான் கூடுதலா வந்து கருஜேசூரிய மேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு வந்தவர். மேல் மாகாண முதலமைச்சரா சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போட்டியிட்டு தான் ஜனாதிபதி தேர்தல் வரையும் வந்தவர். கருஜேசூரிய ஒருவேளை
கடந்த இதுல சஜித் பிரேமதாசா ரணிலுக்கு இடையில் அந்த குழப்பம் வந்திருக்கு, அதை விட்டுருந்தா அல்ல கோட்டாபாய ராஜபக்ச தேர்தல் கேட்ட போது அந்த சஜித் பிரேமதாசா கரு ஜெயசூரிய முன்மொழிஞ்சிருந்தா கரு ஜெயசூரிய ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பார். அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது மேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளரா எஸ்ஏபி சார்பில் சவேந்திர செல்வா போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அதுல மாற்றம் இல்லை, 100% இருக்குது. நானே அடிச்சு சொல்றேனே, 7 மரத்து பாருங்களேன் நீங்க. இது சவேந்திர செல்வாட மிக நெருக்கத்துக்குரிய ஒருவர் எஸ்ஏபியில இருக்கிறார். எஸ்ஜேவியில சவேந்திர செல்வாட நெருக்கத்துக்குரியவர் இருக்கிறார். அந்த அறகல போராட்டம் நடந்தது தானே, அந்த டைம்ல சவேந்திர செல்வா ஒரு கட்டத்துல அந்த அவரை நெருக்கத்துக்குரியவருக்கு சொல்லி இருக்கிறார், சஜித்திட்ட சொல்லுங்க டேக் ஓவர் பண்ண சொல்லி கவர்மெண்ட் பிரசிடென்ட் இப்ப எடுக்க சொல்லுங்கன்னக்குள்ள நேரம் சஜித் எடுக்கல. இது சஜித்துக்குன்னு தெரியும். சஜித்தோட இருக்கிற மிக நான் நினைக்கிறேன் சவேந்திர செல்வாட உறவு முறையான ஒரு ஆள் தான் அவர். அவருக்கும் தெரியும் சவேந்திர செல்வா தான் மேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளர். அடிச்சு சொல்றேன், எழுதி வைங்க. என்ன டெல்சன், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சியா தான் இருக்கு அந்த செய்திகளை கேட்கும் போது. புதிய அப்டேட் தானே அதெல்லாம். நான் உண்மையாக நான் இந்த வாரக்கிழமை செய்திகளுக்கு அப்பா இல்ல சொல்ல வேணும் செய்ய வேணும் இங்க நேரம் இல்லை டெல்சன். ஒற்றே இன்றைக்கு எங்கட கிஸ்புல்லாடது எங்கேயால ரணகலமா இருக்குது. உங்கள்டையும் கேட்கலாது. நீங்க இன்ஸ்டாய்ட்டுக்குள்ளே ஒரே புல் பிசி சந்தர்ப்ப கடைக்குள்ள சொல்லிட்டு போயிடணும், அப்புறம் மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி விஷயங்களை அப்பப்ப சொல்லிடணும். ஏன்னா இந்த மாகாண சபை தேர்தலை வைக்கிறேன்னு சொன்னாலே பரபரப்பா இருக்கும். ஏன்னா பல என்ன மாதிரியான முகங்கள் வரப்போது இப்பயே நிறைய எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால மாகாண சபை தேர்தல் 100% இல்லைன்றதான் இப்ப இருக்கக்கூடிய மேலதிகமான தகவல். மத்திய வங்கியிலிருந்து $800 மில்லியன் அதிகமான தொகை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் IMF சமர்ப்பித்த அறிக்கையின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த காலங்களில் பல அரச நிறுவனங்களிலிருந்து பணம் கசிந்துள்ளது என்றும் நாட்டை விட்டு கிட்டத்தட்ட $1 பில்லியன் வெளியேறியிருப்பது ஒரு பெரிய பிரச்சனை என்றும் இந்த தொகை பூஜ்ஜியமாகவே இருக்க வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில் இவ்வளவு பெரிய தொகை நாட்டை விட்டு வெளியேறி இருப்பது பெரும் பிரச்சனையாகும். குறிப்பாக நிதியமைச்சில் நடந்த $2.5 மில்லியன் சம்பவம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் தனது வருடாந்த அறிக்கையில் குறிப்பிடவில்லை. இந்த $808 மில்லியன் நிதி வேறுபாடு குறித்து ஒரு சிறப்பு விசாரணை நடத்துமாறு என்னது எல்லா இடமும் விசாரணை எங்க போய் முடியுதுன்னு தெரியல. விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா முடிவு இன்னும் வராம இருக்கு. அந்த வரக்காட்டி தான் இருக்கும். $2.5 மில்லியன் அமெரிக்கன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஜனாதிபதி ஆணைக்குழு மூலமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல கனவேர் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல விடயத்தை கூற வேணும் என்னன்னு சொன்னால், கனவேர் வாலண்டியரா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. துறைசார் பேராசிரியர்கள், பொருளியல் துறை சார்ந்தவர்கள், அரசறிவியல் துறை சார்ந்தவர்கள், நிர்வாகத்துறை சார்ந்தவர்கள் பலர் தயாராக இருக்கிறார். ஆனா நீங்கள் அவர்களோட உதவியை பெற்றுக்கொள்ளலன்றது அவர்களோட தனிப்பட்ட ஒரு வருத்தமா இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் ஒன்றில் இந்த செவ்வி வாயிலாக கனவேர் இருக்கிறாங்க. எங்களோடய கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் என்னோட ஒரு 5 பேர் கதைச்சவங்க. கவர்மெண்ட் கேட்டா ஹெல்ப் பண்ணலாம், ஆனா கேட்கிறாங்களே, அப்படி ஒரு வருத்தம் இருக்குது. இதை நீங்க ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிறார்கள் அதை தவித்தாலும் நாட்டின நலன் கருதி ஜனாதிபதி எடுத்துக்கொள்வார் நினைக்கிறேன். அதை எடுத்துக்கொள்ளலைன்னா உங்களோட பிரச்சனை. நாங்க சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கொள்ளலைன்னா நாங்க கேள்வி கேட்கிறோம் போல. ஆனா இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும். எனக்கு சின்ன மெசேஜ் ஒன்று கிடைச்சே. இந்த சங்கீத் இசை பாடகர் சங்கீத் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பந்தமா உங்களுக்கு ஒரு சில அழைப்புகள் வந்திருக்கதா ஒரு தகவல் எனக்கு கிடைச்சு. என்ன மாதிரி, எந்த அழைப்புகள், என்ன அப்டேட் அது? ஐநாவில் இருக்கக்கூடிய சில மூத்த அதிகாரிகள் நேற்று வெள்ளிக்கிழமை தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. கதைக்கவனும் இது தொடர்பாக மேலதிகமான விடயங்கள் வேணும்னு சொல்லி உடனடியாக நான் அந்த விடயத்தை என்னால் முடிஞ்ச தகவலை ஒரு சில, அதாவது 3 தொலைபேசி அழைப்புகள் வந்தது. ஒரு தொலைபேசி அழைப்புக்கு நான் நேரடியாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அந்த தகவலை நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். இது எவ்வாறு இடம்பெற்றது, இப்பத்திய சிச்சுவேஷன் என்னென்று. 2 விடயங்கள் தொடர்பாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்த சட்டத்தரணி காண்டீபன் அவர்களுக்கு அவருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அங்க என்ன நடைபெறுகிறன்றதை அவர் நேற்று இரவு வேளையில முழுமையான ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அதோட ஐநா அதிகாரிகளாலேயும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. எனக்கு தெரியாது, நான் கேட்டிருந்தேன் இந்த தகவல் தொடர்பில் நீங்கள் எங்களை எப்படி திடீரென்று தொடர்பு கொள்றீங்கன்னு கேட்க அவங்க சொல்லிக் கொண்ட விடயம், உங்களோட ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் அல்லது செய்திகளை பார்க்கக்கூடல நாங்கள் அந்த தொடர்புக்கு வர வேண்டியிருந்தது. திடீரென்று தான் ஐநாவோட இருந்த அந்த ஒரு அதிகாரி அவங்களோட நிலைய தொலைபேசி அழைப்பில் தான் அழைப்படுத்திருந்தாங்க.
அந்த தொடர்பு ஒன்று கிடைச்சது. அந்த வகையில் ஐநாவுக்கு விஷயம் போயிருச்சு. ஐநாவுக்கு அந்த விடயம் போயிருக்குது. வியாழக்கிழமை அவங்களால முழுமையாக அது தொடர்பான தகவல்களை திரட்டக்கூடியதாக இருந்தாலும் நேற்று காலை வேளையில என்னிடமிருந்து ஒரு முதல் தொகுதி கருத்துக்களையும், இரண்டாவது நான் நினைக்கிறேன் சட்டத்தரணி காண்டீபன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில முக்கியஸ்தரும் சிரேஷ்ட சட்டத்தரியுமா இருக்கக்கூடியவர். அவர் நேற்று முன்தினம் அந்த இளைஞனை சென்று பார்வையிட்டு திரும்பினவர். நேற்று அவரோட பிறந்த நாள். அவருடைய தாயார் அதாவது அம்மா போய் சிறைச்சாலைக்கு மகனை பிறந்த நாள்ல சந்திச்சு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. முடிந்த வரைக்கும் ஐநா அதிகாரிகளும் இந்த விடயத்தை உன்னிப்பா அவதானிச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நேற்று சட்டத்தரணி காண்டீபன் அவர்கள் மேலதிகமான தகவல்களை அனுப்பியிருப்பாருன்னு நம்புறேன். சரி, ஓகே, நல்ல விஷயம்தான். அடுத்தடுத்த நகர்வுகள் வெற்றிகரமா வேகமா நான் நினைக்கிறேன் டெல்சான், இந்த இளைஞர் விடயத்துல போலீஸ் தரப்பு நீதிமன்றத்துல எதிர்ப்பு காட்டாதுன்னு நம்புறேன். ஏன்னா அந்த கைது ஒரு முரணான கைது என்கிற வாதம் தான் சட்டத்துறை சார்ந்தும் மனித உரிமைகள் சார்ந்தும் முன்வைக்கப்படுகிறது. வலுவான ஆதாரங்கள் அல்லது வலுவான நிலைப்பாடுகள் அதுல முன்னிலைப்படுத்தப்படலன்னு சொல்லப்படுது. நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா முக்கியமே அந்த பாடல்ல தமிழ் ஈழம் அப்படின்னு வர்றதுதான் போலீஸ் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்ப நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படி பார்த்தா தமிழ் ஈழம் பேர்ல எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு, அப்ப அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கன்னு நிறைய பேர் பேசுறாங்க. இல்ல தமிழீழம்ன்றது ஈழம்ன்றது ஒரு காலகட்டத்துல எங்க 20 பேரா இருந்தது. தமிழீழம்ன்றது அது ஒரு மரபு வழியான பேரா இருக்கு. அதுக்கு இவங்க ஒரு பயங்கரவாத அர்த்தம் கற்பிக்க முடியாது. பயங்கர அற்புதம் கற்பிக்கிறது அது அடிப்படை அந்த பேச்சு சுதந்திரத்தை மறக்கிற செயற்பாடு. அதை ஏற்றுக்கொள்ள இல்லாது. ரைட். ஆனா ஒரு கமெண்ட் இருக்கு, அதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்றைய நிகழ்ச்சியில கமெண்ட்ஸை நாங்க நிச்சயம் வாசிக்கணும். நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, ஐயோ எங்க கமெண்ட்ஸை வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கிடைக்கிற டைம்ல குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் நாங்க வாசிச்சிடறோம். போதனைகளை போதிக்க மட்டுமே விகாரைகளை கொடுக்க புத்த சாசனம் அனுமதி கொடுக்க வேண்டும், அரசியல் கூட்டங்களுக்கு கொடுக்க கூடாது. இது ரகசியமா சந்திச்சாங்களே எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாம் கோட்டாபேவுக்காக இப்ப எல்லாம் ரெடி ஆகுறாங்களே, அந்த மீட்டிங்கை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா ஏனைய மதங்கள்ல அது முழுமையா மறக்கப்பட்டிருக்கு. நீங்க சேர்ச்சுக்குள்ள போய் அரசியல் கூட்டம் வைக்கலாது, பள்ளிவாசல்ல வைக்கலாது, ஒன்றுலயும் வைக்கலாது, கோயில்ல வைக்கலாம். சைவ கோயில்ல கூட அரசியல் கூட்டம் நடத்துறதுக்கு அங்க அந்த நிர்வாகம் அனுமதிக்காது. இது இந்த விகாரையில நடக்குது. அதே மாதிரி ரணில் ஒரு சூழ்ச்சிக்காரனால் நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. மதத்தை வைத்து பார்க்காமல் மனிதத்தை வைத்து பார்க்க ஹிஸ்புல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். சில இஸ்லாமிய பெயர் கொண்டவர்கள் அவரை தாக்கி பிடிப்பது போன்றே தெரியவில்லை. சக மனிதரும் வாழ வேண்டும் என்று நேற்றைய ஹிஸ்புல்லாட செயற்பாடுகளுக்கு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்காங்க. தமிழரசு கட்சி அர்ஜுனா பற்றி பேசுவதற்கு வெட்கமாக இருந்தாலும் ஊடகத்துறை கதைக்காவிட்டால் இவர்களை யார் கட்டுப்படுத்துவது? கேட்க ஒரு ஆள் இருந்தால்தான் திருந்தாவிட்டாலும் கொஞ்சமாவது சிந்திக்க தொடங்குவார்கள். ஹிஸ்புல்லா இந்த அரசியல் பாடம் படிப்பிப்பார். எப்ப அது நடக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் நடக்கும். இவரது தொப்பி பிரட்டல் வெளிச்சத்துக்கு வரும் காலம் தொலைவில் இல்லை. படித்தால் மட்டும் போதாது, சுயநல செயல் நிலைக்காது. ஹிஸ்புல்லா அதனை அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று ஒரு அன்பர் எழுதியிருக்கிறார். இப்படி பழைய பல ஹிஸ்புல்லாவின் உடைய ஊழல் மோசடிகளை பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இருவரும் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் கூறுபவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிள்ளையான் சுரேஷாலே மைந்த குடும்பத்துக்கு தண்டனை கிடைக்கும் என்று நம்புவதில் அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. அது உங்களோட கருத்தா இருக்குது. இப்படி கருத்துக்கள் வந்திருக்கு. ஒரு கமெண்ட் இருக்கு, ஐயா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுதான் இல்சான், காளிமாதா சோதரர் பண்டித்கராய மந்திர சூனியம் செய்ய சொல்லுங்க. சரி, அதை நாங்க சொல்லக்கூடாது, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். எத்தனை வருடங்களாக பிளான் போட்டார்களோ தெரியவில்லை, இருவரையும் போட்டு தள்ள ரணிலும் சஜித்தும் கவனமாக இருங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட். ஓகே நில்சன், அப்ப ஓகே, நல்ல விஷயம். சந்திப்போம், தொடர்ந்து போயிட்டு வாங்க. ஓகேடா, சந்திப்போம். நாளைக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, சிரிப்பு தான் வருது வாசிக்க. அதுக்கு ஒரு கணக்கு கமெண்ட்ஸ் அன்பர்களே, உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தகவல்களை சொல்ல வேணும், உங்களோட பின்னூட்டங்களை படிக்கணும். ஓகே, இருந்தாலும் நல்லபடியா சென்று வாருங்கள். இல்ல நாளை மறதி சந்திக்கலாம். நாளை மறதியில வேணா, நாளை சண்டே. ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.